தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது, தப்பை திருத்திக்காதவன் மனுஷனே கிடையாது. தத்துவம் 1. மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். தத்துவம் 2. இந்த 2 தத்துவத்தையும் யார் பேசியிருக்காரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் சப்போர்ட்டர் ராஜா பேரோன் பேசியிருக்காரு. ஸோ அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் ஏன் பேசினாரு, அவர் ஜெயிலுக்குள்ளே இருப்பார் அப்படிங்கிற கேள்வி நேரம் உங்களுக்கு வந்திருக்கலாம். எஸ், அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்காரா, அவர் ஜெயிலுக்குள்ளே ஏன் போனார், அவர் எதுக்கு இப்போ தத்துவ மலையாக பொழிகிறாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. ஓகே, கன்னியாகுமரியைச் சேர்ந்த டிவிகே சப்போர்ட்டர், அவர் ஒரு அட்வொகேட் நினைக்கிறேன், நெல்சன். அவர் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். நிறைய பாலிடிக்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பேசி வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கார். அப்படி அவர் வீடியோ ரிலீஸ் பண்ணப்போ நாம் தமிழர் கட்சியை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. திமுக கிட்ட பணம் வாங்கி கொண்டு தான் நாம் தமிழர் டிவிகேவையும் விஜயும் கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வச்சார். அதை ஒட்டி அவர் மேலே நாம் தமிழர் கட்சியும் கடும் விமர்சனம் வைக்க ஆரம்பித்தாங்க. அது சாட்டை துரைமுருகனை பற்றியும் விமர்சிக்கும் அளவுக்கு நெல்சன் போனார். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இதுக்கு பதில் சொல்லி ராஜா பேரோன் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண, அந்த ராஜா பேரோனை விமர்சித்து நெல்சன் ஒரு வீடியோ போட்டார். அது என்ன வீடியோ அப்படின்னா, ஆக்சுவலி ராஜா பேரோன் யானை கவலம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை செல் பண்ணிட்டு இருக்காரு. அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், உடல் வலிமை பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசி அந்த ப்ராடக்டை செல் பண்ணிட்டு இருக்காரு. அது நிறைய ரீச்சும் ஆச்சு. அது சரியான ப்ராடக்டா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நெல்சன் என்ன குற்றச்சாட்டு வச்சார் அப்படின்னா, முறையாக அனுமதி வாங்காமல் இதை சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது அவ்வளவு ஹெல்த்தியான ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். இந்த வீடியோ வெளியில் வந்தோன்னே ராஜா பேரோன்னா நிறைய ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஓகே, ட்ரிகர் ஆனதும் இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நெல்சன் மேலே ஸோ அவர் என் மேலே அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்லை ஒரு லாயரை வச்சு அவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். இது லீகலாக போயிருந்தால் ராஜா பேரோனுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கன்னியாகுமரிக்கு ஒரு பெண்மணியோட காரில் கன்னியாகுமரி நெல்சன் வீட்டுக்கு டைரெக்டாக போயிட்டார். அந்த பெண்மணி யார் அப்படின்னு தெரியல. சிலர் பார்ட்னர் அப்படிங்கிறாங்க, சிலர் ராஜா பேரோனோட ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியலை. பட் அங்கே போனவங்க ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நெல்சன் தேடி வந்திருக்கோம் அப்படின்னோன்னா, நெல்சன் அப்போ வீட்டில் இல்லை. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே வாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க டைம்லேயே நெல்சனும் அவரோட பிரதர் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ராஜா பேரோன் அண்ட் அவரோட ஒய்ஃபு என்ன பண்ணியிருக்காங்க, ஏந்திரிச்சு வெளியில் போய் நெல்சனை அவங்க வீட்டுக்குள்ளேயே திரும்ப கூப்பிட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேச்சு என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெல்சன் பேசினது ராஜா பேரோனை ட்ரிகர் பண்ணியிருக்கு. ராஜா பேரோனும் அந்த கூட வந்த பெண்மணியும் பேசினது நெல்சனை ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி பேசினது ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறிடுச்சு. அந்த வீடியோவில் நம்ம நல்லா பார்த்தோம். ராஜா பேரோன் தான் ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பித்தார். அவர் தான் கை ஓங்க ஆரம்பித்தார். அவர் நெல்சனோட அப்பாவை தாக்கியிருக்காரு, அவங்க அம்மாவை தாக்கியிருக்காரு. அதான் அவர் வீட்டுக்குள்ளே பூந்து. அது உண்மையிலேயே கண்டிக்கக்கூடிய விஷயம். அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. இன்னொரு வீட்டுக்குள்ளே பூந்து அடிக்கிறது அது ஒரு படித்த சமூகமாக அது செய்கிற வேலையே கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஒரு எஜுகேட்டட் பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சட்டத்தின் வழியாக தான் போகணும். நான் டைரெக்டாக போய் பேசுகிறேன், எடுக்கிறேன் அப்படின்னா லாஜிக்கே கிடையாத ஒரு விஷயம். ஸோ ஓகே, அடிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க பதிலாக திரும்பவும் தாக்கியிருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி அது அவங்க சொந்த ஊர், நெல்சனோட சொந்த ஊர் அப்படிங்கும்போது அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாரும் ராஜா பேரோனா லாக் பண்ணிட்டாங்க. எப்படி நீ எங்கள் ஊருக்கு எங்கள் பசங்களே நீ அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அவங்க கூடயும் ராஜா பேரோன் என்ன பண்ணியிருக்காரு, வாக்குவாதம் பண்ணி அவங்கள்ட்டையும் சண்டைக்கு போய் அங்கேயும் அடி வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறுச்சு. இது ராஜா பேரோன் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஸோ தகவல் அறிஞ்ச போலீஸார் நேராக அங்கே போயிருக்காங்க. போய் விசாரிச்சிருக்காங்க என்ன மேட்டர் என்னன்ட்டு.
பட் இதுக்கு முன்னாடி போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட பேக்ல வந்து ஒரு பெரிய அருவா வந்து வச்சிருக்காரு. அந்த அருவாவ எடுத்து தாக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்த நீ, உன் கையில எதுக்கு வெப்பன்ஸோட வந்த? அப்ப நீ வந்து உன் மோட்டோ வந்து பேச்சுவார்த்தை கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்க வேலிடா எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸ்க்கு தகவல் வந்து போலீஸும் நேரா கிளம்பி வந்துட்டாங்க. இடையில இந்த அம்மா இங்க கார் சாவிய குடுங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பேரன் கூட வந்த பெண்மணி எவ்வளவு சொல்லியும் நெல்சன் வந்து கார் சாவிய குடுக்கல. போலீஸ் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுத்து ராஜா பேரனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஜெயில்ல இந்த 15 டேஸ் ஜெயில்ல அவருக்கு கிடைத்த அந்த போலீஸ் ட்ரீட்மெண்ட்டோ, இல்ல அவர் படிச்ச புத்தகங்கள் ஏன்னா அவரே சொன்னாரு, "நெறைய புக்ஸ் படிச்சேன்" அப்படின்ட்டு. ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து அவர வந்து ஒரு நல்வழிப்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, வெளியில வந்தவர் இப்போ நேத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 1 நிமிட கோவத்துக்காக 16 நாட்களில் நான் வந்து கன்னியாகுமரி போயி நெல்சன் வீட்ல அந்த மாரி வந்து செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அந்த தப்ப வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு எல்லார் முன்னாடியும், அதாவது மக்கள் முன்னாடி அந்த வீடியோல மன்னிப்பு கேட்டிருக்காரு. சிறைவாசம் நாம் நினைப்பது போல் சாதாரணமானதில்ல. அப்போ மன்னிப்பு கேட்கும்போது தான் இந்த 2 அரிய தத்துவங்கள பேசியிருக்காரு. ஒண்ணு தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. தப்ப திருத்திக்காதவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. 2 மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். நான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு அவரு சிறைக்கு போயிருக்காரு. ஜாமீன்ல வந்திருக்காரு. அதற்கான தண்டனை கிடைக்கப் போகுது. இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த மன்னிப்ப வந்து நெல்சன் எந்த வகையில அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா, மன்னிக்கிறதா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நெல்சன் தான் இருக்காரே தவிர, வேற யாரும் கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்டது நெல்சன் அண்ட் கோ அவரோட ஃபேமிலி. ஸோ அவர் தான் டெசிஷன் எடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இந்த மன்னிப்பு உண்மையா இருக்கும் பட்சத்துல, ராஜா பேரன் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இனி ஃபியூச்சர்ல செய்ய மாட்டார் அப்படின்னு நம்புறோம். ராஜா பேரனை பார்த்து இப்படி இருக்கணும்னு நினைச்ச நிறைய பேர் வந்து இப்பயே வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா அது தப்பான விஷயம். யாரோட வீட்டுக்குள்ள போயும் இப்படி வந்து ஒரு வன்முறையில ஈடுபடுவது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவங்க திருப்பி தாக்கி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, அவங்க தற்காப்புக்காக தான் செஞ்சோம். ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்கள வந்து அட்டாக் பண்ண பார்த்தாங்க. ஸோ தற்காப்புக்காக நாங்க செய்ய போனது இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்களும் லீகலி அவங்க சைடு வந்து ஒரு செம பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள போய் அட்டாக் பண்றது மிகப்பெரிய தப்பு. சட்டப்படி தப்பு, மாரலி தப்பு. ஸோ அப்படியான விஷயங்கள இனி யாரும் செய்ய வேண்டாம். அப்படிங்கிறதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு வீடியோல பேசுவோம். தேங்க் யூ.